ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் சமையல். எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது எங்கன்னு பார்த்தா இங்கே எங்கள் வீட்டாண்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் தான். இங்கே தான், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் முகேஷ் பிறந்தான். ஃபஸ்ட்டு டெலிவரி, ஃபஸ்ட் பேபி, எல்லாமே நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கினது, நிறைய பார்க்க முடியாத விஷயம்லாம் பார்த்தது எல்லாமே இங்கே தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி எங்கள் அம்மாக்கோசம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோம். அப்படியே இந்த மெமரிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாப்பாவை பார்த்தது, பாப்பாவை ரிசீவ் பண்ண இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பாப்பா பிறந்ததுமே அவனுக்கு மூச்சோட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு 4 நாள் நான் பாப்பாவை பார்க்கவே இல்லை. 5ஆவது நாள் தான் கூப்பிட்டு வச்சு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கெலாம் விட்டாங்க. அந்த 4 நாளுமே போய் பாப்பாவுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு அதை அந்த பாலாடையில் கொடுப்போம். பாப்பாவுக்கு ஊற்றிடுவாங்க. அதை இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க. 5ஆவது நாள் தான் நமக்கு என் கையில் தந்து கொடுக்கும்போது 4 நாள் கழிச்சு தான் பாப்பாவே பார்த்தேன். நான் பிறந்தப்பவும் பார்க்கல, எங்கள் அப்பா ஒண்டி தான் பார்த்தாரு. ரொம்ப குட்டியாக, ரொம்ப ஒல்லியாக, அது ஆப்போசிட் அப்படியே ஹேமன் பிறப்பான். அதோட ஆப்போசிட் 4 கிலோ இருந்தார் அவர். இவர் 2.75 தான் இருந்தார். அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போது நிறைய விஷயங்கள், அதெல்லாமே நிறைய இருந்துச்சு. அதனால் பாப்பாவும் வெயிட் கம்மியாக இருந்தான். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே எனக்கு பார்த்ததுமே நிறைய விஷயம்லாம் அதோட கன்னடா நான் டெலிவரிக்கு அன்றைக்கி காலையில் நைட்டு விடிய காலைல 2 மணிக்கெல்லாம் எனக்கு 1:30 மணிக்கெலாம் பெயின் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் அப்போது ஆட்டோவில் தான் நாங்கள் வந்தோமே. அப்போ இந்த மூலக்கடை சைடில் ரோடு சரியாகவே இருக்காது. கட்டப்பட எங்கே ஆட்டோலேயே டெலிவரி ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்துனேன். அந்த அளவுக்கு சிவியர் பெயின். மேலே ஸ்கேன் எடுத்தாக்கா அவங்களுக்கு பாப்பா பிறக்க போதுன்னு தெரியும். ஆனாலும் இங்கே இந்த ஸ்கேனடு, அங்கே ஸ்கேனடுன்னு சொல்லி நான் மேலேருந்து கீழே இறங்கி ஒரு 2 ஸ்டெப்பு வைப்பேன், பெயின் இருக்கும். மறுபடியும் அப்படியே நிற்பேன், மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறுவேன். ஆனால் நல்லா ஏறி இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததுமே அப்போ பெயின் அதிகமாக இருந்துச்சு. மத்தியானம் தான் பாப்பா பிறந்தானே. 12:23க்கு பிறந்தான், வெள்ளிக்கிழமை. இப்போ அது அந்த இடம்லாம் பார்க்கும்போது அப்படியே ஞாபகமாக இருந்துச்சு. இப்போ தானே உங்கள் பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த இடம்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாப்பா ஐசியூ, பாப்பா ஐசியூ இன்குபேட்டரில் வச்சேன். இப்போ நிறைய சேஞ்ச் வந்துச்சு. ஆனால் நான் அப்போ இருந்தது தான் சொல்கிறேன். நான் அப்போ இங்கே வேறு இடம் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அப்போது வேறு இருந்துச்சு. இப்போ இந்த இடம் பார்க்குறோம் இல்லையா, இப்போது இந்த இடத்துல தான் டெய்லி 2 hours ஒன்ஸ் நம்ம பார்ப்போமே. பாப்பாவை காலையில் பார்ப்போம். பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஃபீடிங் அந்த பாலாடையில் நம்ம கொடுத்துட்டு போயிடும். மறுபடியும் வருவோம். மறுபடியும் 2 hours கழித்து மறுபடியும் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம ரெடியாக எடுத்துகிட்டு வரணும். அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, வாங்க பாப்பாவுக்கு அப்படி குத்துட்டு போகிற இடம் தான் இந்த இடம். இங்கே எப்படா பாப்பாவை காமிப்பாங்க அப்படின்னு இருக்கும். இப்போவும் நிறைய இருக்குது. இப்போ இங்கே நான் வேண்டிக்குவேன், சீக்கிரம் பாப்பா கையில் கொடுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் எல்லாமே எனக்கு பார்க்கும்போது எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே தான் உட்காந்துட்ருப்போம், வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஒரு 4 நாள் பாப்பா பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருந்தானே. அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்டெப்ஸ் வரும். மேலேருந்து கீழே இறங்குவோம். மேலே ரூம்ஸில் இருப்போம். அப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இதுவும் ரூம் தான். இது வழியாக இப்படி போகணுன்னாக்கா ஈஸியாக நம்ம போயிடலாம். இப்படி போகணும். இப்படி போயிட்டு ரைட்டு கட் பண்ணோன்னாக்கா ரூம் இருக்கும். இங்கே இந்த இடத்துல தான் அட்மிஷன் போடுவாங்க, இன்ஜெக்ஷன் எல்லாமே போடுவாங்க. இந்த இடத்துல நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இந்த ரூம் தான் இப்படி போயிட்டு நான் பாப்பா நான் பாப்பா போகிறதுமே அழுதேன். ஐயோ பாப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நானும் பாப்பாவை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே ரொம்ப பழக்கமான இடம். மழை வரும், அப்போ ரொம்ப மழை வரும், பயங்கர மழை வரும். இப்படி தான் இந்த இடத்துல இந்த கேட்டில் பாப்பாவை பார்க்கணும் வெயிட் பண்ணும்போது இந்த கேட்டில் இப்படி தான் நின்று எப்போது நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம பேர் சொல்லின்னு சொல்லிட்டு உட்காந்து
வெயிட் பண்ணின்னு பார்த்துட்டே இருப்பேன். நம்ம குரல் கொடுத்ததும் ஒரே ஓட்டம் ஓடிடுவோம் போயிட்டு கபகபன்னு. எனக்கே தெரியாது சரி இன்றைக்கி நம்ம கையில் பாப்பா கொடுப்பாங்கன்ட்டு. இதே மாதிரி தான் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் வந்து பாலாடையிலேயே நம்ம வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துகிட்டு போகல. எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியல. அப்போ கையிலேயே பாப்பாவை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது ஏன் பாப்பா தானே நம்ம தான் வந்து யாருக்கிட்டையாவது இது நான் என் குழந்தைன்னு சொல்லணும். நானே பார்த்து 4 நாள் ஆயிடுச்சு பாப்பாவை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் முகேஷை பார்த்துட்டு அப்போ ஃபோன்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்குலாம் ஃபோனெல்லாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன ஃபோன் இருக்கும். அதில் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்குலாம் மொபைல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நின்றுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இடம். இது வழியாமல் இப்படி போயிட்டு இப்படி எடுப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான இடம் காமிக்கிறேன் நான். இப்போது இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ எனக்கு வந்து டெலிவரி ஆகும்போது, அதாவது 2014 வந்து இந்த இடம் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி தான் மேலே போகணும். அந்த பெயின்லையும் நான் மேலே ஏறி ஒரு 4 தடவை 10 நிமிஷத்தில் ஏறி இறங்கிட்டேன். அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு. இந்த இடத்துல வந்து இப்போ வந்து இங்கே எமர்ஜென்சின்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது இல்லையா, அது வெளியிலேருந்து இந்த வழியாக வரலாம். இங்கே வந்து அப்போ வந்து இந்த இடத்துல கேன்டீன் இருந்துச்சு. இங்கே இது வழியாக வந்து வரும்போது இங்கே கேன்டீன் இருக்கும், டீ காஃபி அது மாதிரி. இப்படி போயிட்டு ஸ்டெப்ஸ் மேலே இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது இங்கேருந்தே எங்கள் அம்மாகிட்ட சொல்லுவேன், அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு. இதுதான் வந்து லேபர் வார்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பாப்பா பிறந்துச்சு. இதுதான் வந்து லேபர் வார்டு, நார்மல் டெலிவரி. இங்கே தான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி காத்திருந்து, எங்கள் அம்மா வந்து கூடவே இருந்ததுனால, எங்கள் அம்மா வந்து கூடவே இருப்பாங்க. அப்போ வந்து டெலிவரியே ஆகலை, பெயின்லேயே இருக்கும். அப்போது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் யாருங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நான் தாங்க இல்லை, என் பொண்ணு தான் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இங்கே இருந்தால் டெலிவரி வந்து சீக்கிரம் ஆகாது, பசங்களாம் கஷ்டப்படுவாங்க, நீங்கள் தள்ளி எங்கேயாவது இருங்கன்னாங்க. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் தொலைவு தான், வெளியவே போயிட்டாங்க. போன கொஞ்சம் நேரத்துக்குலாம் வந்து எங்கள் அப்பா சொல்கிறார், பாப்பா பிறந்துச்சான்ட்டு. அப்போ நான் எப்போ கிளம்பி வந்திருக்கலாம் பொழுதே, இவ்வளோ பாப்பா பொண்ணு தான் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா. அப்போ நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அங்கேருந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு வரத்துக்குள்ளே பாப்பா வந்து அப்பா கிட்ட மட்டும் காமிச்சிட்டு கப்பன்ட்டு ஐசியூவில் கூட்டிகிட்டு போயிட்டேன்ட்டாங்க. நான் கூட பார்க்கவே இல்லை பாப்பா. ஏன்னா எனக்கே தெரியும், பாப்பா பிறந்ததுமே வந்து பாப்பா அழவே இல்லை, சவுண்டே கொடுக்கல. அவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஓகே, ஆனால் வந்து பாப்பா பிறந்ததுமே அழுவணும்ல, அழவே இல்லை. தட்டுறாங்க பண்ணுறாங்க எல்லாம். நான் மூச்சு விடுது, பாப்பா மூச்சு இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியுது. கை அசைக்குது, இப்படி விரல்லாம் இப்படி அசைக்குது, ஆனால் அழலை. கவுத்து போட்டு இப்படி முதுவை தட்டுறாங்க. எனக்கு பயம் எதுவும் இல்லை, ஏன்னா வந்து விரலெல்லாம் இட்டுன்னு போனாங்க. 4 நாளில் கூப்பிட்டாங்க. 4 நாள் பார்க்கல. ஆனால் வந்து எந்த குறையும் இல்லாமல் ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து கொடுத்துட்டே தான் இருந்தோம். அவங்க சீன் பால்லேருந்து எல்லாமே வந்து ஒன்று விடாமல் பாப்பாவுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்ட்டு நான் கம்பல்சரி சொல்லிட்டேன். எல்லாமே வந்து பாப்பாவுக்கு கொடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து பவுடர் கலக்கிறதோ இல்லை உள்ள மருந்து கொடுக்குறதோ எதுவும் கொடுக்காதீங்க, நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபோன் பண்ண நைட்டுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, இப்போ கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருப்பேன். அவங்க சொல்லும் போது நம்ம எடுத்துகிட்டு போய் பாலை வந்து ஆன் டைமுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். பாப்பா காமிக்க தான் மாட்டாங்களே கண்டி. அவங்க ஃபீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த பாலாடையை கொடுப்பாங்க. மறுபடியும் நம்ம பிடிச்சி கொடுப்போம். மறுபடியும் பாப்பாவுக்கு வயிறு ரொம்ப வரையும் பிடிச்சி கொடுப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ரொம்ப ஒல்லியாக அப்படி இப்படி போடணும்னு எனக்கே பாப்பா தூக்கத்து போய் முடியும், இவ்வளோ ஒல்லியாக இருக்குதுமா என்னடா இதுன்ட்டு. ஆனால் ஆப்போசிட்டு செகண்டுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு என்ன இருக்கணுமோ அதுதான் பண்ணி மைண்டு ஃப்ரீயாக இருக்கணுன்ட்டு அது எல்லாமே பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு, என்ன கவலை எது இருந்தாலும் நம்ம பாப்பாவுக்கு வயிற்றுக்கு போகிறது நம்ம கொடுத்தே ஆகணும். எந்த இதுவும் இல்லாமல் பாப்பா 4 கிலோ நல்லா புதுசு பாப்பா பிறந்ததை கையில். இந்த ஃபஸ்ட் பேபி நான் என் கையில் கொடுக்காம 4 நாள் பார்க்காம செகண்ட் பேபிக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், பாப்பா நல்லபடியாக பிறக்கணும், கையில் குத்துடணும், உடனே கையில் குத்தணும். எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன கையில் குத்துணும் சொல்கிறேன். பாப்பா நம்ம வந்து ஃபஸ்ட் பேபிக்கு பாப்பா கொடுக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை. 4 நாள் 5ஆவது நாள் தான் கையிலே கொடுத்தாங்க. இந்த 1 வீக் வந்து பாப்பா பார்க்காம நம்ம வந்து எல்லாமே கொடுத்ததுனால செகண்ட் பேபிக்கு கண்டிப்பாக பாப்பா பிறந்ததும் கையில் குத்துடணும் அப்படின்னு. கையில் குத்துதே நம்ம சந்தோஷத்தை பார்க்கணுமே. பின்னாடி செகண்ட் பேபி வேறு ஒரு பெரிய கதை, அது அப்படி சொல்கிறப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் வந்து நினைவுகள் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அம்மாவால் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து
10 வருஷம் ஆகுது இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து இனி தான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த இடமும் வந்து நேரு தான் அதை நம்ம அங்கே பார்த்தது. அந்த சைடு ஒவ்வொருக்கு பாருங்கள், லாஸ்ட்டில் தான் நமக்கு வந்து பாப்பாவுக்கு போவோம் எல்லாம் பண்ணுவோம். அது லாஸ்ட்டில் தெரிஞ்சு பாருங்களேன், இந்த ப்ளூ கலர் லைட் எரியுதுல, அங்கே தான் வந்து நம்ம வந்து பாப்பாவை வந்து டெய்லி போய் பார்த்துட்டு வர்றது எல்லாமே இருக்கும். இன்றைக்கி இங்கே உட்காண்ட்ருக்கோம் ஃப்ரீயாக, மைண்டு ஃப்ரீயாக. இங்கேயும் நம்ம தெரிஞ்சு வந்ததாச்சேன்ட்டு இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவை விட்டுன்னு வந்து விட்டுட்டு, எங்கள் அம்மா இப்போ ஃபிசியோதெரப்பிக்குள்ளே போயிருக்காங்க இந்த ரூமில். நான் விட்டுட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்தேன். இன்னும் மேலெல்லாம் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரணும். எனக்கு எல்லாமே பார்க்கணும் போல் இருந்துச்சு. கீழே பார்த்ததுக்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இப்போ மேலே போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா வந்து ஸ்கேனுக்கு போவோம், பிபி செக் பண்ணுவோம், பல்ஸ் அது எல்லாமே பார்ப்போம்ல, வெயிட்டெல்லாம் அது அதெல்லாமே பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு வரணும். நல்லாயிருக்கு. ஒரு நல்ல மெமரிஸ். இந்த பேபின்னா வந்து பிறக்கிறது எப்படி அதுவுமே ஞாபகம் வரும். பாப்பா பிறந்ததும் தூக்கி வச்சு சந்தோஷமும் ஞாபகம் வரும். ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே நல்ல மெமரிஸாக இருக்குது. நான் மேலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பாய். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் இல்லாமல் சூப்பர். நான் பாட்டுன்னு ஆமாம் வந்துச்சு, அவ்வளோதான் ஃபுல்லாக. அது ஆட்டோவில் வாங்க, அது ஒரு ஷார் ஆட்டோ, ரோடு சரியில்லாமல். இங்கே